இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்த பைனரி நம்பர், டேட்டா டைப்ஸ் ஆப்பரேட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு எம்சிக்யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல வந்து சில காமன் எம்சிக்யூஸ் இன்டர்வியூல கேட்கறத நம்ம பார்ப்போம். இந்த எம்சிக்யூ நான் உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் தர மாட்டேன். சாய்ஸ் இல்லாம நம்ம கம்ப்யூட் பண்ணி டைரக்ட் ஆன்சர் போறோம். பட் இன்டர்வியூல உங்களுக்கு தரலாம். பட் இந்த எம்சிக்யூஸ் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க பார்த்த 3 வீடியோலயே தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி ஒண்ணு கூட சால்வ் பண்ண முடியலன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு ரீவிசிட் போட்டாகணும். ரீவிசிட் போட்டு ஒண்ணுமே சால்வ் பண்ண முடியலன்னா, அப்ப தப்பு என் மேல தான் இருக்கு. ப்ளீஸ் டு டிஎம் மீ. ஓகேவா? ஸோ முதல்ல ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க வித்தவுட் யூசிங் த டிவிஷன் ஆபரேட்டர். அது எப்படி ப்ரோ ஒரு நம்பரை டிவிஷன் ஆபரேட்டர் இல்லாமே டிவிஷன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க நல்லா நோட் பண்ணுங்க. டிவைட் த நம்பர் பை 2ன்னு கேட்டிருக்கேன். வேற எந்த நம்பருமே கேட்கல. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இன்ட் கொடுத்துருக்கேன். இந்த இன்ட் வந்து நீங்க ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்துக்கோங்க. இப்போ 10ங்கிற ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 10ங்கிற நம்பரை நான் டெசிமலை கன்வெர்ட் பண்ண ஐ கெட் 1010. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நான் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். அதாவது 10ங்கிற நம்பரை ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி 1 பிளேஸ் மூவ் பண்ண போறேன். ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? டெசிமல் அதாவது பிட்ஸ் எல்லாமே வந்து 1 பிளேஸ் ரைட் சைடு மூவ் பண்ணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நம்பர் என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் பிகம்ஸ் 0 1 0 1 இருக்கு. அதாவது 1 இங்கே வந்துருச்சு, 0 இங்கே வந்துருச்சு, 1 இங்கே வந்துருச்சு. அந்த எம்டி பிளேஸுக்கு 0 இருக்கும், 0 இங்கே வந்துருச்சு. ஸோ 10ங்கிற நம்பரை ஒரு பிளேஸ் நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய பைனரி ஈக்குவலண்ட் இது. இப்போ இந்த பைனரி ஈக்குவலண்ட்டை நான் வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10ங்கிற நம்பரை by 2 பண்ணி 5க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் 16. 16 வந்து நான் வந்து பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்றேன். ஐ கெட் வாட் ஐ டூ ஐ கெட் 1 0 0 0. ஸோ இட்ஸ் 2 4 2 2 2. ஸோ இது 16. இப்போ 16ங்கிற நம்பரை நான் 1 பிளேஸ் வந்து மூவ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 1 0 0 0 கிடைக்கும். ஸோ இது எதை குறிக்கும்? இந்த பர்டிகுலர் டிஜிட் வந்து 8 கிடைக்கும். ஸோ 16ங்கிற நம்பரை வந்து நம்ம by 2 பண்ணியிருக்கோம். இப்படிதான் ஒரு நம்பரை when someone asks you how to convert and divide a number by 2 without using a modulus operator, this is our answer. Use right shift operator. ஓகேவா? அடுத்தது நம்ம போயிடலாம். அடுத்தது வந்து சொல்றேன், multiply a number by 2 without using the multiplication operator. இப்போ பின்ன ப்ரோ எப்படி ப்ரோ ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, இப்போ வித்தவுட் யூசிங் த மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறதில்லை. இப்போ அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். இப்போ 10ங்கிற நம்பரை நான் வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணேன்னா இட் வில் பி 1010. இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜீரோஸும் வச்சுக்கலாம். இட் டசன்ட் மேட்டர் பிகாஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இட் டசன்ட் மேட்டர். ஸோ இங்கே இன்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்? லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ 10ங்கிற நம்பரை 1 பிளேஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா 0 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும், 0 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும், 0 இங்கே வந்துடும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 1 0 1 0 0. ஸோ இந்த பர்டிகுலர் நம்பரை நீங்கள் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ இட் யுவர் செல்ஃப். பட் ஐ வில் டூ இட் மை செல்ஃப் ஆல்சோ. 1 2 4 8 16 32. ஸோ 16ம் 4ல் மட்டும்தான் 1 இருக்குது. ஸோ 16 + 4 we get 20. ஸோ 10ங்கிற நம்பரை into 2 பண்ணிட்டோம். ஸோ ஒரு நம்பரை multiply by 2 without using a multiplication operator கேட்டா you take the number shifted by 1 place. அடுத்தது போயிடலாம். Find whether a number is odd or even without using any operator. ஒரு நம்பர் எப்படி ப்ரோ ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஆட் நம்பரோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? பைனரி டிஜிட் பைனரி நம்பர் சொல்லி தரும்போது சொல்லி தந்திருக்கேன். ஒரு நம்பர் 10 எடுத்துப்போம். இப்போ 10 எடுத்துப்போம். அப்புறம் இன்னொரு பைனரி நம்பர் 6 எடுத்துப்போம். இப்போ ஆட் நம்பர் 7 எடுத்துப்போம், 5 எடுத்துப்போம். இப்போ இதையும் நம்ம வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 1 0 1 0. ஸோ இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி 0 1 1 0. இது என்ன இருக்கும்? 0 1 1 1 0 1 0 1. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ பைனரி கன்வெர்ட் பண்ணோன்னே இது ஈவன் பிளாக்கு, இது ஆட் பிளாக்கு. இந்த 2 பிளாக்குக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒத்து பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 0th பிளேஸை நல்லா நோட் பண்ணுங்க. 0th பிளேஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவன் நம்பருக்கு எல்லாமே 0 இருக்கும், ஆட் நம்பருக்கு எல்லாமே 1 இருக்கும். ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஈவன் நம்பர், பட் ஈவன் நம்பர் பிளஸ் ஆட் நம்பர் இஸ் ஆட் நம்பர். பட் ஹவு டு வி கெட் ஆட் நம்பர்? நம்ம பைனரி கன்வர்ஷன் பண்ணும்போது எப்போ நமக்கு ஆட் நம்பர் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேஷ் 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 இங்கே இன்னமும் இருக்குதுங்க.
பட் இந்த 0th பிளேஸ்ல என்ன இருக்கும் 2 to the power 0 இருக்கும். 2 to the power 0 என்ன 1. இட் இஸ் அ ஆட் நம்பர். ஸோ எப்பெல்லாமே 0th பிட் வந்து 1 இருக்கோ அப்பெல்லாமே ஆட், 0th பிட் 0 இருந்துச்சுன்னா இது எப்பயுமே ஈவன். ஸோ ஒரு நம்பர் ஆட் ஆர் ஈவனுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதை நீங்க பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணும்போது அதோட 0th பிளேஸ் வந்து செட் பிட்டா இருந்துச்சுன்னா, அதாவது 1 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆட், இல்லன்ட்டு இது ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து 1 ஆக்கிரும். ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட் 0 and 1 இருந்துச்சுன்னா அது 0 ஆக்கிரும். அண்ட் ஆப்ரேட்டரோட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும், 0 0 0 1 0 1 1 1 0 1 1 இது எல்லாமே 0 0 0 0. ஸோ n and 1 is equal to 1 odd else even. அது எப்படி ப்ரோ n and 1 equal to 1னா அது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்னங்கிற நம்பர் நம்ம என்ன வச்சுப்போம், இந்த இடத்துல 7 வச்சுப்போம். 7 ஆடா கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் 0 1 1 1. அப்புறம் 1 பைனரி கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் 0 0 0 1. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ 1 and 1 we get 1, அதுக்கு எல்லாமே 0 கிடைக்கும். நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. இப்போ ஈவன் நம்பர் எடுத்துப்போம். 8 எடுத்துப்போம், 8 வேண்டாம், 6 எடுத்துப்போம், 0 1 1 0. 1 எடுத்துப்போம், 0 0 0 1. அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணா we get 0 0 0 0. ஓகேவா? ஸோ ஏன்னா இது மட்டும்தான் டிஃபர் ஆகும். நாம கடைசி செட் பிட்டுக்கு மட்டும்தான் அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஒரு நம்பர் ஆர்டர் ஈவன்னு கேட்டா இதுதான் அதுக்கான கண்டிஷன். அப்புறம் ஸ்வாப் 2 வேரியபிள்ஸ் வித்வுட் யூசிங் அ தேர்ட் வேரியபிள். அதாவது a is equal to 5 கொடுக்குறாங்க, b is equal to 10 கொடுக்குறாங்க. இது ரெண்டையுமே நீங்க ஸ்வாப் பண்ணணும் வித்வுட் யூசிங் அ தேர்ட் வேரியபிள். முதல்ல எப்படி ஸ்வாப் பண்ணுவோம் இனிஷியலான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெம்ப் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். டெம்ப் வேரியபிளுக்கு b அசைன் பண்ணிடுவோம். ஏக்கு வந்து பிக்கு வந்து a அசைன் பண்ணிட்டு a is equal to tempன்னு கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வித்வுட் யூசிங் அ டெம்ப் வேரியபிளோட அர்த்தம். ஸோ வித்வுட் யூசிங் டெம்ப் வேரியபிள் எப்படி பண்ணலாம்னா, இதுக்கு பெருசாலாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் வந்து சில எம்சிக்யூஸ் இந்த ரீசனிங் சால்விங் எல்லாம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். a is equal to a plus b, b is equal to a minus b, a is equal to a minus b. எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் a is equal to a plus b என்ன கொடுக்கும், 15 கொடுக்கும். இப்போ 15 மைனஸ் பியோட வேல்யூ என்ன 10, நமக்கு என்ன கொடுக்கும் 5 கொடுக்கும். ஏவோட வேல்யூ என்ன இஸ் 15, பியோட வேல்யூ என்ன 5 10 கொடுக்கும். ஸோ we have swapped b is equal to 5 ஆயிடுச்சு, a is equal to 10 ஆயிடுச்சு. ஸோ we have successfully swapped it. ஸோ அடுத்தது போம், செக் வெதர் a number is power of 2 or not. ஒரு நம்பர் பவர் ஆஃப் 2 இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ பவர் ஆஃப் 2 இதெல்லாம் 1 பவர் ஆஃப் 2, 1 நீங்க விட்டுருங்க, 1 கூட விட்டுருங்க. இதெல்லாம் பவர் ஆஃப் 2 2 4 8 16. இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ண போறேன். 0 0 1 0 0 1 0 0 1 0 0 0 1 0 0 0 0. ஸோ இந்த பைனரி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியும், ஒரு நம்பர் பவர் ஆஃப் 2 இருந்தால் அதுல மொத்தமா ஒரே ஒரு செட் பிட் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு செட் பிட் தான் இருக்கும். ஓகே, ஒரு நம்பர் செட் பிட் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எப்படி நான் இதை கன்வெர்ட் பண்றேன்? ஏன்னா நமக்கு ப்ரோக்ராமிங்ல எப்படி கொடுப்பாங்கன்னா, இன்ட் n is equal to யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்குவோம். இப்ப n வந்து ஆடா ஈவனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒரு இந்த 8ங்கிற ஆட் நம்பர், 8ங்கிற பவர் ஆஃப் 2 எடுத்துப்போம். 8ங்கிற பவர் ஆஃப் 2 நான் பைனரி கன்வெர்ட் பண்ணேன்னா ஐ கெட் 1 0 0 0. இப்ப 8ஓட ப்ரீவியஸ் நம்பர் என்ன 7. ஸோ 7ஓட இது என்ன 0. ஸோ 7க்கும் 8க்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்படியே வந்து எப்படி இருக்கு, ரிவர்ஸ் மாதிரியான இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு நம்பர் நம்ம எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் 16. 16ஓட ப்ரீவியஸ் நம்பர் 5 15. ஸோ 15ஓட பைனரி நம்பர் இது. ஸோ இதுக்கு வந்து அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணா நமக்கு பெரிய ஒரு முட்டை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் 2ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, அதோட இது வந்து 0 1. 2ஓட ப்ரீவியஸ் நம்பர் 0 1. அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணா 0. 4ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, அதோட ஆப்ரேஷன் 0 1 1 0. ஸோ இட் இஸ் 0 0 1 0 0. அதோட ப்ரீவியஸ் நம்பர் 3. ஸோ இட் வில் பி 0 1 1 1. அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க, யூ கெட் a பிக் 0. ஸோ இதுதான் நாம பார்த்த சில எம்சிக்யூஸ். இந்த பிளேலிஸ்ட்ல இன்னும் நிறைய எம்சிக்யூஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 5 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல உங்களால எவ்வளவு சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது மோர் தென் 3 இருந்துச்சுன்னா, மோர் தென் 2 இருந்தாலே இட் இஸ் பெட்டர்.
2 மார்க் வாங்கினா கூட இட் இஸ் பெட்டர், யூ லேர்ன் சம்திங் அர்த்தம். இல்லாட்டி கஷ்டம். வீடியோ திருப்பி பாருங்க. அதே மாதிரி தான், வீடியோல தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, லெட் மீ கரெக்ட் இட், ரீஅப்லோட் இட் அகைன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் டூ இட்.